வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். அப்பா அம்மா சம்மதத்தோட அன்பு கூட கல்யாணம் நல்லபடியா நடந்து இப்படி ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில அமைஞ்சிராதான்னு எத்தனையோ தடவை நான் நினைச்சிருக்கேன். இன்னைக்கு என் அப்பா அம்மா உங்களை ஏத்துக்கிட்டாக அன்பு. நீங்க என் கழுத்துல தாலியும் கட்டி போட்டீங்க. ஆனா இன்னைக்கு ஊரறிய ஒரு மனைவியா நீங்க தான் என் புருஷங்கிற அங்கீகாரத்தையோ இல்ல அதுக்கான சந்தோஷத்தையோ என்னால தர முடியாத சூழ்நிலையில காலம் கொண்டு வந்து நிறுத்திருச்சு. அத நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது அன்பு. ஆனா என்னைய விட உங்களுக்குதான் வேதனை அதிகம். என்னைய மன்னிச்சிருங்க. மேடம் உள்ள வரலாமா? வாங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் மேடம். இதை வச்சுட்டு போக தான் வந்தேன். ஓகே மேடம், நான் வரேன் மேடம். அண்ணே நில்லுங்க. சொல்லுங்க மேடம். அண்ணே, இதெல்லாம் நீங்க என் அக்கா ரூம்லயும் முத்தண்ண ரூம்லயும் கொண்டு போய் வைக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன். மாத்தி கொண்டு வந்து எங்க ரூம்ல வைக்கிறீங்க. இல்ல மேடம், இதை உங்க ரூம்ல தான் வைக்க சொன்னாங்க. உங்களுக்கும் அன்பு சாருக்கும் தான் இந்த ஏற்பாடு எல்லாம் பண்ண சொன்னாங்க. யாரு பண்ண சொன்னா? மகேஷ் சார். நான் வரேன் மேடம். அண்ணே, மகேஷ் சார் சொன்னத நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பா எங்க ரூமுக்கா இருக்காது. இல்ல மேடம், என்கிட்ட சொல்லிதான் அனுப்புனாரு. இந்த ஹனிமூன் ஏற்பாடே உங்களுக்கும் அன்பு சாருக்கும் தான். அதனால தான் உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் ரூம் கொடுக்க சொன்னாங்க. மத்தவங்க எல்லாருக்கும் சிம்பிள் ரூம் தான், மகேஷ் சார் உட்பட. ஹாப்பி ஹனிமூன் மேடம். நம்மள சுத்தி என்ன நடக்குதுங்க? இவர் சொல்லிட்டு போற மாதிரி இங்க எல்லாமே நமக்காகவே நடந்துட்டு இருக்கா. முத்தண்ண கல்யாணத்தை காரணமா வச்சு நம்ம கல்யாணத்தை நடத்தின மாதிரி இப்ப அக்கா மாமா தேனிலவ காரணம் காட்டி நம்மளையும் அன்புவையும் சேர்த்து வைக்க திட்டம் போட்டிருக்காங்களா? எதுக்கு சார் என்ன கூட்டு வந்தீங்க? என்ன விடுங்க சார். நில்றா மூதேவி. மூதேவியா? என்ன சார் மூதேவிலாம் திட்டுறீங்க? பின்ன உனக்கு பணம் கிடைக்கணும்னு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். நீ என்னடானா என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க. அதான் லேசா கோவப்பட்டேன். இனிமே கோவப்பட மாட்டேன். இங்க பாரு, அந்த மித்ரா கிட்ட ஒழுங்கா பேசி பணத்தை அக்கவுண்ட்ல வர வைக்கிற வழிய பாடுறா. புரியுதா? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க சீக்கிரம் மித்ரா மேடம்க்கு போன் பண்ணுங்க. டேய், முதல்ல இதையெல்லாம் கழட்டுறா. நாம சென்னையில இருக்கோம்டா, சென்னையில இருக்கோம். கழட்டு. சென்னையில இருக்கோம். வெரி ஹாட், வெரி ஹாட், வெரி ஹாட். கழட்டு, தலையெல்லாம் சரி பண்ணிக்க. இப்ப போன் பண்ணுங்க சார் உங்களுக்கு. ஹலோ மேடம். அவ எங்க? இதோ பக்கத்துல தான் இருக்க மேடம். அவங்கிட்ட பேசுங்க. இதோ தரேன், பேசு. மேடம். என்ன ரகு, ஓவரா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்ன உன்னை எதுக்குடா காப்பாத்தணும்னு யோசிக்க வச்சிருவ போல. மேடம், சும்மா அதே சொல்லி காட்டிட்டு இருக்காங்க மேடம். நான் ஒன்னும் அந்த ஆனந்தியை பார்த்து பயந்து ஓடி ஒளியறேன்னு சொல்லல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீங்க தானே என்ன கர்நாடக சார் விட்டு தூக்கிட்டு வர வச்சீங்க. இப்ப வரைக்கும் எதுக்கு நான் பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டு எனக்கு தெரியல மேடம். என்ன தெரியல? இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே நீ ஆனந்திக்கு கூல்ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொடுத்த மருந்து தான். இது நான் கலந்து கொடுத்தேனா? மேடம், நீங்க கூல்ட்ரிங்க்ஸை கொடுக்க சொன்னீங்க, நான் கொண்டு போய் கொடுத்தேன், அவ்வளவுதான். கொஞ்சம் ஏன் நிலைமையும் புரிஞ்சுக்கங்கன்னு சொன்னா கடைசியில ஏன் மேலேயே பழைய போட்டு என்ன டார்கெட் பண்றீங்களா? பிரச்சனையில இருந்து நான் தப்பிக்கிறது என்ன காப்பாத்திக்க மட்டும் இல்ல மேடம், உங்களையும் சேர்த்து காப்பாத்துறதுக்காகத்தான். நான் மாட்டிக்கிட்டா என்னை விட பிரச்சனையும் ரிஸ்க் உங்களுக்கு தான். நீங்க உங்களை பத்தி மட்டும் யோசிச்சுட்டு என்ன எங்கேயோ ஊர் பேர் தெரியாத ஒரு நாட்டுக்கு சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிருந்து ஈஸியா சொல்றீங்க. இதுக்கப்புறம் திரும்ப வரவும் கூட சொல்றீங்க. வாழ்க்கை மேடம், வாழ்க்கை. என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு எதுவுமே இல்லைன்னா அங்க போய் நான் என்ன மேடம் பண்ண முடியும்? அதுக்கு நான் உனக்கு பணம் கொடுக்கணுமா? சரிங்க மேடம்,
நீங்க கொடுக்க வேணாம். நான் வேணா போலீஸ் ஸ்டேஷன் போய் சரண்டர் ஆயிடுறேன். அந்த ஆனந்திக்கு மருந்து கலந்து கொடுத்ததுக்கு என்ன ஒரு 3 வருஷம் ஜெயில போடுவாங்களா? போடட்டும் மேடம். 3 வருஷம் தானே, நான் போய் இருந்துட்டு வந்துடுறேன். ஆனா இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு என்ன போலீஸ் அடிச்சு கேட்டாங்கன்னு வைங்க, நீங்க தான் இதெல்லாம் பிளான் பண்ண சொன்னீங்கன்னு நான் சொல்லிடுவேன் மேடம். அப்புறம் ஏன்டா இப்படி உண்மையை சொன்னேன்னு நீங்க என் மேல கோவப்படக்கூடாது, அதையும் சொல்லிட்டேன். ஹே என்ன மிரட்டுறியா? மேடம் மிரட்டல மேடம், நான் உங்களுக்காக எடுக்க போற ரிஸ்க் ஏதாவது பார்த்து பண்ணுங்கன்னு தானே மேடம் சொல்றேன். சரி, ஆனா இதுதான் உனக்கு லாஸ்ட்.